ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதில் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணணும், எப்படி ஒரு ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணணுன்றதெல்லாம் இதுக்கு முந்தின வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள். ஓகேவா? பட் இதே பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நம்மளால எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைலையும் இந்த ஃபார்மில் அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் அப்லோடை எப்படி ஆட்டோமேட் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ செலினியம் கோட் மூலமாகவே இந்த ஃபைல் அப்லோட் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ ஃபைல் அப்லோட் சீம்ஸ் டு பி நாட் பாசிபிள் இன் செலினியம். த ரீசன் இஸ் இட்ஸ் நாட் பாசிபிள் இஸ் பிகாஸ் செலினியம் cannot interact with OS level ஃபைல் டயலாக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த பேஜில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு செலினியமால முடியும். ஆனால் இந்த சூஸ் ஃபைல் பட்டனை கூட நம்மளால கிளிக் பண்ண முடியும், ஏன்னா இது ஒரு வெப் பேஜில் இருக்கு. பட் ஒன்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? இது ஒரு வெப் பேஜில் இருக்கிற எலமெண்ட் இல்லை, HTML டேக்ல பில்ட் பண்ண வெப் பேஜில் இருக்க எலமெண்ட் கிடையாது. இந்த பாக்ஸ் விண்டோஸோட நேட்டிவ் பாப்அப், அதாவது விண்டோஸ் ஓஎஸ்லேயே நமக்கு கிடைக்கிற பாப்அப். ஓகேவா? ஆனால் தான் டெவலப்பர் இதை டெவலப் பண்ணும்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி விண்டோஸ் சப்போர்ட்டட் பாப்அப் ஓப்பன் ஆகணும், அதில் ஃபைலை சூஸ் பண்ணணுன்ற மாதிரி ட்ரிகரை எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சூஸ் ஃபைல் பட்டனை கிளிக் பண்ணுற வரைக்கும் செலினியமில் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி பாப்அப்ஸ் இருக்குல்ல, இது வெப்பேஜோட பாப்அப் கிடையாது. அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இட் cannot interact with OS level file dialogs. ஓகே, அப்போ எந்த கான்செப்ட் மூலமா நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம்னா அதுதான் ரோபோட் கிளாஸ். ஓகே, ஸோ இந்த ரோபோட் கிளாஸ் அப்படின்றது ஜாவால எழுதின கிளாஸ். இது பை டிஃபால்ட்டாகவே செலினியம் பேக்கேஜ்குள்ள இல்லை. நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணாலே ஜாவாலே இந்த கிளாஸ் கிடைக்கும். ஓகேவா? java.awt பேக்கேஜ்குள்ள தான் இந்த ரோபோட் கிளாஸ் இருக்கு. ஓகேவா? இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணி தான் இதில் இருக்கிற மெத்தட்ஸை கால் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைல் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இதுலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க, இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆட்டோமேட்டிங் டாஸ்க் தட் செலினியம் ஆர் அதர் டூல்ஸ் கான்ட் ஹேண்டில் சச் ஆஸ் இன்ட்ராக்டிங் வித் நேட்டிவ் பாப்அப் விண்டோஸ் லைக் ஃபைல் அப்லோட். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபைல் அப்லோட் ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசரை லான்ச் பண்ணுற கோடு ஸ்டெப் 1. ஓகேவா? ஸ்டெப் 2 என்னன்னா, இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுற கோடு driver.getல அப்ளிகேஷன் லான்ச் ஆகும். இப்போ இந்த URL போட்டால் இந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆகும். இதில் நம்ம பார்க்க போகிற பேஜ் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணால் இந்த ஃபார்முக்குள்ளே போகும். ப்ரோக்ராமில் அப்ளிகேஷன் லான்ச் ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் எடுக்கிறோம். நம்ம அதுக்கு தான் thread.sleep யூஸ் பண்ணுறேன். இதுக்கு அடுத்த லைன் அந்த ரெஜிஸ்டர் லிங்க்ன்றதை ஃபைண்ட் பண்ணுறேன். அப்புறம் அந்த ரெஜிஸ்டர் லிங்கை கிளிக் பண்ணியாச்சு. அந்த ரெஜிஸ்டர் பேஜுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்குறோம், அதனால thread.sleep. ஓகேவா? இந்த thread.sleepன்றது இப்போதைக்கு டெம்பரரியாக தான். நான் உங்களுக்கு நல்ல ப்ராப்பராக செலினியமில் யூஸ் பண்ணுற வெயிட்டை சொல்லித்தரேன். அதுக்குன்னு சில வீடியோஸை ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் எடுக்குது லோட் ஆகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் அதை வெயிட் பண்ணுறதுக்கு எப்போவுமே thread.sleep யூஸ் பண்ணலாம். இந்த பட்டனை எலிமெண்ட்டாக ஃபைண்ட் பண்ணுறதும் இதை கிளிக் பண்ணுற கோடும் இங்கே இருக்குது. லைன் நம்பர் 25 ஹைலைட் பண்ணுறேன்னா இதுவும், லைன் நம்பர் 26 இதை கிளிக் பண்ணுற கோடு. ஓகே, எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கிளிக் பண்ணுற கோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். கரெக்டா? ஏன் அப்படின்னா இது ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர்ன்ற கான்செப்ட் மூலமாக நான் கிளிக் பண்ணுறேன். இதுக்கான கோடையுமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற கோடு டில் அந்த ஃபைல் அப்லோடு கிளிக் பண்ணுற கோடு. ஓகேவா? இது எல்லாமே நம்ம எதில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், செலினியம் மூலமாகவே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். கோட் டில் ஃபைல் அப்லோட். நான் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர்ன்ற தனி கான்செப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். பட் இந்த வீடியோவில் நமக்கு என்ன தேவை, ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம கோடு எழுத போகிறோன்ட்டு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் நடக்குதான்னு பார்ப்போம். அப்ளிகேஷன் லான்ச் ஆகுது, ரெஜிஸ்டர் கிளிக் ஆகுது, சூஸ் ஃபைல் பட்டன் கிளிக் ஆயிருக்கு. இப்போ நமக்கு இந்த ஃபைலோட பார்த்து கொடுத்து ஓகே கொடுக்கணும். ஆனால் இந்த ஃபோல்டரை ஹேண்டில் பண்ணுறது தான் செலினியமால முடியாது. ஸோ சி
கணேஷ், அதுக்குள்ள டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஃபைலு. இந்த ஃபைலை தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபைல் பாத் கிடைக்கும். ஓகேவா, இதை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைல் பார்த்தா நம்ம காப்பி பண்ணுறோம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த சூஸ் ஃபைல் பாப்பப்பில் இதை கிளிக் பண்ணவனுமே கர்சர் அந்த ஃபைல் நேமில் தான் இருக்கும். ஓகேவா, அப்போ காப்பி பண்ணதை கண்ட்ரோல் வி கொடுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, கண்ட்ரோல் வி. பேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பை டிஃபால்ட்டாகவே கர்சர் இதில் தான் இருக்கும். ஸோ ஃபைல் பார்த்து காப்பி பண்ணணும், அதை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனை கிளிக்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா, என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுங்க. என்ன பண்ணணும், கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணியிருக்கேன், கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. dat.txt. ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலோட பாத்தை ஒரு ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணணும். ஸ்ட்ரிங் ஃபைல் பாத் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல நான் ஆல்ரெடி அந்த ஃபைல் பாத்தை காப்பி பண்ணிட்டேன், அதை பேஸ்ட் பண்றேன். சி கணேஷ் ஃபோல்டருக்குள்ள டெஸ்ட்டுக்குள்ள dat.txt ஃபைல். ஓகேவா, செமிகோலன். ஸோ நமக்கு இந்த ஃபைலோட பாத் கிடைச்சிருச்சு. ஸோ நம்மளோட அடுத்த வேலை என்னன்னா ஃபைல் பாத் ரெடி. இந்த ஃபைல் பார்த்தனா செலக்ட் பண்ணணும். சரியா, எதுக்கு செலக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணி செலக்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் மூலமாக அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை சொல்கிறேன். செலெக்ஷன், ஸ்ட்ரிங் செலெக்ஷன், அதாவது ஸ்ட்ரிங் செலெக்ஷன்னே ஒரு கிளாஸ் இருக்குது ஜாவாவில். ஸோ நான் அதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் செலெக்ஷன் ஸ்பேஸ் செலெக்ஷன் நான் அந்த ஆப்ஜெக்ட் நேம் வைக்கிறேன், ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் செலெக்ஷன். சரியா, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ எந்த ஸ்ட்ரிங், இது வந்து ஸ்ட்ரிங் செலெக்ஷன். ஓகேவா, இது ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இதில் பேராமீட்டரா ஒன்று பாஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம செலக்ட் பண்ண போகிற ஸ்ட்ரிங் எது, இங்கே மேலே இருக்குது இந்த ஸ்ட்ரிங்கு. இது ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை தான் நம்ம எங்கே பாஸ் பண்ணணும், இந்த ஸ்ட்ரிங் செலெக்ஷன் ஆப்ஜெக்டில் பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணதை காப்பி பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபைல் அப்லோட் டயலாக் பாக்ஸில் நம்மளால் பேஸ்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன்னா இதை நான் பேஸ்ட் பண்ணுற வரைக்கும், ஓகேவா, அடுத்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுற வரைக்கும் இந்த டேட்டா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கிளிப் போர்டு அப்படின்ற ஒரு மெமரியில் இருக்கும். என்ன சொல்கிறேன், கிளிப் போர்டு. ஓகேவா, அப்போது காப்பி பண்ணுற எல்லா டேட்டாவுமே கிளிப் போர்டில் டெம்பரரியாக இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அந்த கிளிப் போர்டில் இருந்து அது என்ன பண்ணும், பேஸ்ட் பண்ணுது, கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுது. ஸோ கிளிப் போர்டில் இருந்தால் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம வேலை என்னது, பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாவை கிளிப் போர்டில் போடணும். ஓகேவா, கிளிப் போர்டில் போடுறதுக்கான கோடு ஒன்று இருக்குது ஜாவாவில், அதை தான் நம்ம எழுத போகிறோம். அது எதில் இருக்குன்னா டூல் கிட் டாட் கெட் டிஃபால்ட் டூல் கிட். ஓகே, டாட் கெட் சிஸ்டம் கிளிப்போர்ட், அதாவது சிஸ்டம் கிளிப்போர்டை நம்ம ஃபெச் பண்றோம். ஓகேவா, டூல் கிட்ல கெட் டிஃபால்ட் டூல் கிட் டாட் கெட் சிஸ்டம் கிளிப்போர்டு. அப்பனா அந்த கிளிப்போர்ட் நம்ம வாங்கிட்டோம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம், செட் டாட் செட் கண்டென்ட்ஸ். ஓகே, இதுல தான் நம்ம கண்டென்ட்டை செட் பண்ண போறோம். இந்த செட் கண்டென்ட்டை நம்ம எதை பாஸ் பண்றோம்னா அந்த செலெக்ஷன் ஆப்ஜெக்ட். இதான் அந்த செலெக்ஷன் ஆப்ஜெக்ட், இதை நான் பாஸ் பண்றேன். அப்ப என்ன அர்த்தம், நான் செலக்ட் பண்ணதை இந்த கிளிப்போர்டில் பேஸ்ட் பண்றதுக்கான கோட் இது. டூல் கிட் டாட் கெட் டிஃபால்ட் டூல் கிட், அதில் கெட் மை சிஸ்டம் கிளிப்போர்டு, அதில் இருந்து நான் என்ன பண்ண போறேன், அந்த கிளிப்போர்டில் நான் செட் பண்ண போறேன். செட் கண்டென்ட்ஸ், அதுக்குள்ள என்ன கண்டென்ட் வேணும், இந்த செலக்ட் பண்ண அந்த செலெக்ஷனோட ஆப்ஜெக்ட் வேணும். இந்த ஸ்ட்ரிங்கை டைரக்டா பாஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த செலெக்ஷன் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். ஓகே, இது ரெண்டு பேராமீட்டர் இருக்கு.
நம்ம ஆப்ஜெக்ட் ஒன்று தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ செலெக்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று இருந்தால் போதும். செகண்ட் கேன் பி நல். ஓகே, ஸோ இதை நம்ம பண்ணுறது மூலமாக இந்த செலக்ட் பண்ண இந்த டெக்ஸ்ட் வந்து கிளிப்போர்டில் இருக்கும். கிளிப்போர்டில் இருக்குனால என்ன அர்த்தம், நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப் பேஸ்ட் பண்ணாலே இந்த கிளிப்போர்டில் இருக்க இந்த டேட்டா, அதாவது இந்த ஸ்ட்ரிங் பேஸ்ட் ஆகிடும். ஸோ அடுத்ததான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட்னா கண்ட்ரோல் வி கிளிக் பண்ண போகிறோம். ஓகேவா, கண்ட்ரோல் வி. ஸோ ரோபோட் கிளாஸோட தேவை இங்கே இருந்து ஆரம்பிக்குது. அதாவது கீபோர்டோ மவுஸ் இன்ட்ராக்ஷனோ நம்மளால ஜாவாவோட கோடு மூலமா பண்ண முடியும்னா அதுதான் ரோபோட் கிளாஸ். அப்போ இனிமே நம்ம ரோபோட் கிளாஸை பத்தி படிக்க போறோம். From here, robot class concept starts. ஒரு ரோபோட் கிளாஸ் சொல்றல, அப்ப அந்த ரோபோட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ரோபோட் ஈக்குவல் டு நியூ ரோபோட். ஓகே, ஸோ இதுதான் ரோபோட் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ரோபோட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம மெத்தட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ரோபோட் டாட், ஓகே, இதில் ரெண்டு விதமான மெத்தட் தான் இருக்குது கீபோர்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஒன்று கீ ப்ரெஸ், ஏதாவது ஒரு பட்டனை அமுக்குறீங்க அப்படின்னா அது ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம், கரெக்டாக. அதுக்கப்புறம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க, எடுத்துருவீங்கல்ல, அது ரிலீஸ். அப்போது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு மெத்தடை கால் பண்ணணும். அது கீ ப்ரெஸ், இன்னொன்று கீ ரிலீஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ண போகிறது கீ ப்ரெஸ். ஓகே, இந்த கீ ப்ரெஸ் என்ன பண்ணோம்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். ஸோ எந்த பட்டன் அப்படின்றத நம்ம கொடுக்கறதுக்கான டேட்டாவை தான் நான் இந்த கீ ப்ரெஸ்ல பாஸ் பண்ணணும், என்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு கோட் இருக்கு. ஓகேவா, எல்லா பட்டன்ஸும் லிஸ்டா இருக்கிறது கீ ஈவெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல இருந்தா. ஸோ கீ ஈவெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேவா, அந்த கிளாஸை கிளிக் பண்ணிட்டு டாட்னு கொடுத்தா எல்லா கீபோர்டோட பட்டன்ஸும் எனக்கு இங்க லிஸ்ட் ஆகும். ஓகே, 0 1 2 3 நியூமரிக் வேல்யூ, ஏபிசிடி, டெட்லாக், F1 F2 F3. ஓகேவா, இது எல்லாமே இதில் லிஸ்ட் ஆகும். இதில் நமக்கு என்ன தேவை, நமக்கு கண்ட்ரோல் தேவை. கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறதுக்கு விகே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். விகேல சர்ச் பண்ணீங்கன்னா விகே கண்ட்ரோல்னு இருக்கும். ஓகே, கண்ட்ரோல், இது செமிகோலன். என்னன்னா அடுத்து நம்ம ஒரு பட்டன் தான் ப்ரெஸ் பண்ண போறோமானா இல்ல, ரெண்டு பட்டன். அதனால நெக்ஸ்டும் கீ ப்ரெஸ் தான். ரோபோட் டாட் கீ ப்ரெஸ். ஓகே, இது என்ன ப்ரெஸ் பண்ண போறோம், இப்போ செலக்ட் பண்ணது கிளிப்போர்ட்ல இருக்கு, அது பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணனா வேணும் கண்ட்ரோல் வி வேணும், கரெக்டா. அப்போ ரெண்டு பட்டன் அட் டைம்ல ப்ரெஸ் பண்றதுனால நீங்க நெக்ஸ்ட் பட்டனும் கீ ப்ரெஸ்னு கொடுக்குறோம். இதே ஒரு பட்டன்னா அப்போ ஒன் டைம் கீ ப்ரெஸ் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ அதே கீ ஈவெண்ட் டாட் விகேலேயே வின்னு ஒரு லெட்டர் தேடணும். அண்டர்ஸ்கோர் விகே அண்டர்ஸ்கோர் வி இருக்கா, செமிகோலன். இப்போ கீ ப்ரெஸ் பண்ணியாச்சு, கரெக்டா. இப்போ கீ ரிலீஸ் பண்ணும், அப்பதான் பட்டன் ப்ரெஸ் ஆயிட்டு வெளியே வரும், பேஸ்ட் நடக்கும். சேம் தான், ரோபோட் டாட் கீ ப்ரெஸ் அதே கீபோர்டு ஆக்ஷன்ஸை திரும்ப இங்க போடணும். எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுமோ அந்த பட்டனை ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ கீ ப்ரெஸ் பண்ணியாச்சு, கண்ட்ரோல் வி. ஓகே, நான் திரும்பவும் கீ ப்ரெஸ்னே கால் பண்றேன் பாருங்க. கீ ரிலீஸ், அடுத்ததும் கீ ரிலீஸ். இப்போ பேஸ்ட் ஆயிடும். இப்போ கர்சர் ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்கோ அங்க பேஸ்ட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் டைம் டிலே கொடுக்கலாம். த்ரெட் ஆர் ஸ்லீப் மூலமா கொடுக்குற டைம் டிலேவை
ரோபோட் டாட் டிலேன்னு கூட கொடுக்கலாம். ரோபோட்லயும் அதோட மெத்தட் இருக்கு. ரோபோட் டாட் டிலே எவ்வளோ மில்லி செகண்ட் டிலேவோ அதை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இங்க இது கிளிக் பண்றோம், ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் அப்படியே என்டர் கொடுக்க போறோம். என்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கரெக்டான பாத்தா இருந்தா அது அப்லோட் ஆக போகுது. ஸோ என்டர் பண்றதுக்கும் நம்ம என்ன வேணும், ரோபோட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்டர் பண்றதுக்கும் கீபோர்ட் தான் என்டர் பண்ண போறோம் கரெக்டா. அப்போ ரோபோட் கீ பிரஸ் கொடுக்கலாம். ரோபோட் டாட் கீ பிரஸ் கீ ஈவன் டாட் விகே என்டர் விகே அண்டர்ஸ்கோர் என்டர். இப்போ நெக்ஸ்ட் கீ ரிலீஸ் ரோபோட் டாட் கீ ரிலீஸ், அதே கீ ஈவன் டாட் விகே என்டர். ஓகே, இப்போ என்டர் ஆயிடும், ஃபைலும் அப்லோட் ஆயிடும். ஐ திங்க் என்டர் கிளிக் பண்ண உடனே அப்லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம். ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். கரெக்டா அந்த பாத் பேஸ்ட் ஆயிருக்கு, என்டரும் நடந்திருக்கு. பட் ஒரு பாப்அப் வருது பாருங்க, த ஃபைல் நேம் இஸ் நாட் வேலிட். ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபைல் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். சி கணேஷ் டெஸ்ட்டுக்குள்ள dat டாட் டெக்ஸ்ட்னு இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு. அப்போ ஏன் அப்லோட் ஆகலை அப்படின்னா, சில டைம்ல ஓகேவா, இதோட இந்த பாத்தை நம்ம காப்பி பண்றோம்ல, நமக்கு தெரியாமலே ஹிடன் கேரக்டர்ஸ் சிலது காப்பி ஆயிருக்குங்க. ஓகேவா, இப்போ விசிபிளா இருக்கிறது பாத்து தான், ஆனா சில ஹிடன் யூனிகோட் கேரக்டர்ஸ் இதுல காப்பி ஆயிருக்கும். சில ஹிடன் யூனிகோட் கேரக்டர்ஸ். இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தேவையான ஃபைல் பாத்தை மட்டும் வச்சுக்கணும். அப்பதான் அந்த பாத் ஆக்சுவலா பேஸ்ட் ஆகி என்டர் ஆகும்போது வெறும் இந்த பாத்து மட்டும் பேஸ்ட் ஆகும். அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை அப்டேட் பண்ணணும் வித் ரிமூவிங் யூனிகோட் கேரக்டர்ஸ். கரெக்டா. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணும்போது இது ஒரு ஸ்ட்ரிங் கரெக்டா, டாட் டாட் ரீப்ளேஸ் ஆல்னு ஒரு மெத்தட் கொடுக்க போறோம். ஓகே, டாட் ரீப்ளேஸ் ஆல். ஓகேவா, இந்த ஸ்ட்ரிங்கையே திரும்ப அப்டேட் பண்ண போறேன், ரீப்ளேஸ் பண்ண போறேன். அது திரும்பவும் ஃபைனலா இந்த ஸ்ட்ரிங்லேயே தான் ஸ்டோர் ஆக போகுது. ஃபைல் பாத்துல டைரக்டா இந்த ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகாம இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட் ரீப்ளேஸ் ஆல் அந்த யூனிகோட் கேரக்டர்ஸ் எது எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் லிஸ்ட் பண்றேன். ஓகேவா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற யூனிகோட் கேரக்டர்ஸை லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எம்டியா கொடுக்குறேன் கேரக்டர்ஸ். ஸோ எது இதெல்லாம் யூனிகோட் கேரக்டர்ஸாக இருக்கோ அதெல்லாம் எம்டியாக மாற்றிடு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஸ்ட்ரிங்கில் நான் என்ன விசிபிளாக வச்சுருக்கணும் அது மட்டும் இருந்தால் போதும். இந்த ஹிடன் கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ணிடுன்றது தான் இதுக்கான கோடு. இது எல்லாரும் இப்படி யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. யாருக்கெல்லாம் கரெக்டான ஃபைல் பாத்து இருக்கும், இருந்தும் இந்த மாதிரி ஃபைல் பாத்து இன்வேலிட்னு காட்டுதுன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்க மட்டும் இந்த அடிஷனல் ஸ்டெப்பை போடணும். டாட் ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்க. இது ரீப்ளேஸ் பண்ணி திரும்பவும் எங்கே ஸ்டோர் ஆகுது, இந்த ஃபைல் பாத்தில் ஸ்டோர் ஆகுது. இதை இப்படியும் பண்ணலாம், இல்லை செமிகோலன் கொடுத்துடலாம். ஓகேவா, நான் இதை கட் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்துட்றேன். ஸ்ட்ரிங் அப்டேட்டட் ஃபைல் பாத் ஈக்குவல் டு file path dot replace all. Okay, file path கரெக்டா காப்பி பண்ணனா, file path dot replace all. ஓகே, இப்போ இந்த அப்டேட்டட் ஃபைல் பாத் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஃபைல் பாத் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே அப்டேட்டட் ஃபைல் பாத் கொடுக்க போறோம். ஓகே, ஸோ ரைட், ஒரு இடத்து தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பார்த்தீங்களா, dat டாட் டெக்ஸ்ட் அதாவது பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. அப்போ இந்த சூஸ் ஃபைல் பட்டன் கிளிக் ஆயிருக்கு. ஓகே,
அப்புறம் அந்த பாத்து பேஸ்ட் ஆயிருக்கு, என்டர் நடந்திருக்கு. ஓகேவா? அதனால தான் அந்த ஃபைல் வந்து இங்க செலக்ட் ஆயிருந்தது.